ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே சண்டே ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஒரு தலுகைக்கு போகிறோம். புரட்டாசி மாதம்ல, அதனால் லாஸ்ட் வீக் ஒரு தலுகைக்கு போனோம். இந்த வாரம் ஒரு தலுகை. ஸோ அடுத்த வாரம் ஒரு தலுகைக்கு நம்ம போகிறோம். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு போகலான்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெந்தய கலர். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து பொங்கலுக்காக எடுத்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கட்டினேன் எங்கள் பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. நிறைய பேர் நம்ம வந்து அப்படி தான் ஒரு சேலை ஒரு தடவை கட்டினோன்னா ரொம்ப நாள் கட்டாமல், மெயினாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில்க் சாரீலாம் அப்படியே வச்சுருப்போம்ல. ஸோ நான் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, கட்டின சாரியே பிடிச்சிருக்குன்னு அதையே கட்டாமல் முன்னாடிலாம் எடுத்த சாரீ வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கட்ட ஆரம்பிக்கணும், அதையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஃப்ரெண்டோட வீடு பார்த்திங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி தான். நம்ம முன்னாடி இருந்தோம்ல அந்த வீட்டோட லைனில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் இப்போ நம்ம கிளம்பிட்டோம். சுதிக்ஷா கீதிகாவும் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. சுதிக்ஷா ஹாஃப் சாரி போட்டாங்க, கீதிகா வந்து பாவாடை சட்டை போட்டு ரெடி ஆகிட்டாங்க. என்ன இது இருக்குது மேலே? காட்டு அம்மாட்ட. ஏய், கரடி குட்டி இருக்குடா கீதி காட்ட. 2 பேர் க்ரீனில் கிளம்பி போயிருக்காங்க. நான் வந்து டேய் நில்லுங்கடா நேரா. நேரா இருக்கு. சூப்பர், அழகா இருக்குல்ல அத்தை வீட்டில். அம்மா இந்த பிள்ளை வேற எந்த பாரு இங்க பாரு ஐயா நத்த பாரு. ஹாய், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே எங்க குழந்தைங்க பேரு. அட்டாசா நீங்க எப்படிதான் அழகா இருப்பீங்க. ஐயோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு அதுவும். என்ன நடக்குது இங்க? மித்லா நீ வேலை செய்யற மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான தளிகைங்க. நல்ல சாப்பாடு, சாம்பார், வெத்த குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு 4-5 காய், ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்தது. ரொம்ப திருப்தியான ஒரு சாப்பாடு. இதில் ஸ்பெஷல் என்னென்னா வாழலையில் வந்து சாப்பாடு. இந்தியாவில் வாழலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. இங்கே வந்து இந்த மாதிரி சீசனில் மட்டும்தாங்க கிடைக்கும். இதுவும் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் நிறைய வாழை மரம் வளர்க்குறாங்க, அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி வாழலை விருந்து தான். அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க நம்மளோட ஹவுஸ் வார்மிங் அப்போ. நம்மளோட பேர்லாம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அக்ரலிக் ஷீட்டில் இல்லை வால்லலாம் வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்களா, பட் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் அவங்க நிறைய தடவை வந்து மாட்டி தரேன்னு சொன்னாங்க. நமக்கும் டைம் செட் ஆகலையா, மாறி மீட் பண்ணவே முடியல. அதனால் இன்றைக்கி தான் வந்து அதுக்கு நல்லா சுற்றி ஹோல்லாம் 4 பக்கமும் போட்டு அதை சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது முடிச்சுட்டு திருப்பியும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தாங்க வீட்டுக்கு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த விலாகு. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட விலாகில் இந்த கடைக்கு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணதே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட். இப்போது நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய ஷாப் வச்சுருக்கவங்களாம் இங்கே தான் வந்து பல்காக வந்து எல்லாமே ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த கடைக்கு தான் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டோடு நம்ம வந்திருக்கோம். அங்கே
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ரெஸ்டாரண்ட்டுக்கு இல்லை பெரிய ஹோட்டல்ஸ்க்கு வாங்குறாங்கன்னா பல்காக வாங்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் விலையும் கம்மியாக இருக்கும். அதனால் உள்ளே போய் பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைமாக வரேங்க. இந்த ரெஸ்டாரண்ட் இப்போல வந்து நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக நமக்கு அதில் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கணும். அப்போ தான் வாங்க முடியும். இல்லை வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் தாங்க அடுக்கி வச்சுருந்தாங்க. 10 LB 25 LBs ஏகப்பட்ட குவான்டிட்டி இருக்கிற மாதிரி ஆனியன்ஸு. இதெல்லாம் வாங்கினோன்னா நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். வீட்டுக்கு இது கிடையவே கிடையாதுன்றதுனால பெரிய பெரிய பேக்காக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். சின்ன சின்னதாக கேட்ரிங் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே இங்கே தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிக்குவாங்க. இங்கே வந்து பாத்திரத்துலேருந்து எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்குங்க. மீட்டு, ஃப்ரூட்ஸு எல்லாமே கிடைக்கும். நாங்கள் வந்து ஃப்ரெண்டு கூட வந்தோம்ல, சரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு இருந்தோம். மேங்கோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேஸாகவும் தூக்கிக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாகவும் தூக்கிக்கலாம். நம்ம கேஸாக தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த 6 மாங்காய் இருந்ததில் அது மட்டும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த இது ஒன்று வாங்க. எவ்வளோங்க இது? 5 ரூபாயா? மீட்டையா? இது 10 ரூபா போட்டிருக்கான் பீலரை. 10 ரூபாயா? 10 ரூபா தான் போட்டிருக்காங்க. $2 தரமா வெளியே? ஐக்கியால ரொம்ப கம்மி. ஏங்க நிஜமாவே இது 10 ரூபா தானா? சிலதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் சந்தியா, ஆனால் குவாலிட்டியாக இருக்கும் இது. ஏன்னா இவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு வந்து அது வேண்டாமல் போகிறதுக்காக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து இந்த கரண்டி எடுங்களேன் ஒன்று, அதை எடுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சுடுதுன்றாங்க கரண்டி. எவ்வளோம்மா விலை அது? என்னம்மா 7 ரூபா போட்டிருக்கு. ஒருவேளை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமோ? இந்த பீலர் அப்புறமா அந்த ஃபில்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம விலையாக இருந்தது. பட் நம்ம நார்மலாக ஸ்டோர்ஸில் போய் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதை விடவே இங்கே ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. மேபி இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் போல். இதெல்லாம் என்னன்னே தரலைங்க, ஒரு டைப்பாக இருந்தது. எதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. நாங்கள் சும்மா இதான் பார்த்துட்டு இருந்தோம், பட் வாங்கலை எதுவும். அப்புறமா வந்து கரண்டி நிறையா இருந்தது. அதெல்லாம் வந்து சரி கொஞ்சம் வாங்கலாமான்னு பார்த்தோம். $1 $2 வந்து நம்மளோட சில்வர் கரண்டி இருக்கும்ல, அது நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் நான் கொஞ்சம் வாங்கினேன். ஒரு 4-5 கரண்டி வாங்கினேன். நான் ஆல்ரெடி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சரி இங்கே பார்த்ததுனால வாங்கினேன். அதே மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பல்காக இருந்தது. ஸ்பூன்ஸோட விலைலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பரவாயில்ல, சூப்பராக இருந்தது ஸ்பூன்ஸ்லாம். எவ்வளவா அது? எத்தனை இருக்குது கவுண்ட்டு? 16. உங்களுக்கு வேணுமா பவானி? இது இல்லை. கிச்சன் டவல். விளையாட்டுத்தனமாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தானா டே? ஏன்னா டே எந்த கடைக்கு போனாலும் விளையாட்டுடா உங்களுக்கு. இந்த பக்கம் ஏதாவது நம்ம ஆமாம் எவ்வளோ பெருசு டாடி. இந்த பக்கமா அந்த பக்கமாங்க டாடி? ஓ அந்த டவல். அதான் இந்த டிஷ்யூ பேப்பரு, டிஷ்யூ ரோலு, க்ளவுஸு, அப்புறமா வந்து ட்ரேஸு, அப்புறமா வந்து யூஸ் அண்ட் த்ரோ அந்த பாக்ஸஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, டு கோ கொண்டு போகிறதுக்கான பாக்ஸஸ்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருந்ததுங்க. ஃபாயில் ஷீட்டு, அப்புறம் வந்து பேக்கிங் ஷீட்டு, பேக்கிங் ட்ரேஸு. இதோட குவான்டிட்டிலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்மளோட வீட்டு யூஸ்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஜஸ்ட்டு நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் இந்த பவுல்ஸு, பிளேட்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இருந்தது. அந்த குட்டியாக நம்ம ஊர் அந்த உப்பு ஜாடி மாதிரி ஒரு டிசைனில் அழகாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம பல்காக தான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸு, அப்புறம் டைமரு, அந்த டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறது, அதெல்லாம் கூட நல்லா இருந்தது. இந்த கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது தாங்க.
இந்த சில்வரில் நம்ம ஒரு பேசன் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு 3 பேசன் எடுத்தேங்க. எப்படியும் நமக்கு பார்ட்டி அது இது எல்லாத்துக்குமே தேவைப்படும்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஒரு 3 எடுத்தேன். இதெல்லாம் வந்து இந்த குட்டி குட்டி கடைகளில் அந்த ட்ரக்கெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, வண்டி கடை அது இதுன்னு அந்த மாதிரி நிறையா இருக்கும். குட்டி குட்டி ஷாப்பெல்லாம் இருக்கும்ல, அங்கே விற்கிற மாதிரி சாக்லேட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீனட்ஸு, கருப்பு உளுந்து, அதெல்லாம் கருப்பு உளுந்துலாம் நிஜமாவே ரொம்ப விலை கம்மியாக இருந்தது. ஸோ அது வாங்கிட்டு வந்தேன் நான். எனக்கு ஆல்ரெடி தீந்துருச்சு கருப்பு உளுந்து. கஞ்சி குடிப்போம்ல, அது காலி ஆகிடுச்சு. சரி, அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுவும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெஜிடபிள், மீட்டு, ஆயிலு, ரைஸு, அப்புறமா சீஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் சீஸ் வாங்கினோம். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எதை பிக் பண்ணுறதுனே தெரில. ஃபைனலி எப்போவுமே நம்ம வாங்குறதையே வாங்கிட்டோம் நாங்கள். ஸோ அதோட முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.